என்னதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சாலும் கடைசி நாள் தான் பரபரப்பா ஓடுவோம். அப்படிதான் இன்னைக்கு காலையிலேயே டிவி யூனிட் கிட்ட சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போதும் அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சதும் கிழக்க பார்த்து அமர்த்துவோம்ல. நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த அளவுக்கு தாராளமா இடம் கிடையாது. ஸோ எப்போதும் ஹாலில் தான் வச்சு செய்வேன். அப்படிதான் இந்த வாட்டியும் தம்பியை பேக்ட்ராப் ஸ்க்ரீன் மட்டும் செட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அப்படியே நான் பூஜை ரூம் கிளீன் பண்ணிட்டு வந்து அம்மா பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி தந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே தண்ணி இல்லாம தொடச்சு வச்சுட்டு நாளைக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் அப்படியே பாருன மேல இருந்து எடுத்து செக் பண்ணி தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். கலச சொம்புக்கு புடவெல்லாம் கட்டி அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு முதல் வருஷமே கலச சொம்போட அம்மனுடைய உருவம் வச்ச மாதிரி சவுகார்பேட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்றேன். ரொம்ப வசதியா இருக்கு. இந்த வாட்டி பெருசா பூஜைக்குன்னு புதுசா எதுவும் வாங்கல. ஆல்ரெடியே ஷேர் பண்ணியிருந்தேன். வெட்டிவேர் மாலை மட்டும் சாய்ஜானு போட்டிக்ல இருந்து வாங்கியிருந்தேன். நிறைய பேர் அதனுடைய சைஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. பூஜை அன்னைக்கு புதுசா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு தான் அதை மாட்டி விட்டு இருந்தேன். நிறைய பேர் வாசலோட காட்ட சொல்லியிருந்தீங்க. இதுதான் அதனுடைய எக்ஸாக்ட் சைஸ். அப்புறம் ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுல பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சது. ஆனா அம்மனை நாளைக்கு காலையில தான் அழைக்க போறேன். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.